கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அதிகாலை வேளையில் கர்த்தர் நம்ம ஒருவரையும் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். சங்கீதத்தின் புத்தகம் 31:22, சங்கீதம் 31:22. அங்கே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். எப்போ அவன் கூப்பிடுகிறாரா? உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு நான் வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். நல்லா கவனிங்க, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் இராதபடி வெட்டுண்டேன் அப்படின்னா தலையை கட் பண்றது இல்லை, ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் உள்ள உறவு அங்கே கட்டாகி விட்டது. உறவுல ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டது. கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு அனுபவத்துக்குள் அங்கே தாவீது ஒரு வேளை இருந்திருக்கலாம். ஆனா அதே தாவீது 30:3 சங்கீதம் 30:3 கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியிலே இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் அப்படின்னு வரிசையா நீங்க கோபம் கொஞ்ச நேரம், இரக்கம் எங்களுக்கு கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தவியம், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும், நான் ஒரு காலத்திலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு 7வது வசனத்தின்படி சொல்லிட்டான். கர்த்தாவுடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணுகிறீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறார். ஏன் மறைக்கிறார்? நான் இதை யோசிச்சு பார்த்தேன். ஏன் கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்க வேண்டும்? நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவர்கள் அல்லவா? நம்ம அவர் பிள்ளைகளே என்று அழைக்கிறார் அல்லவா? பிள்ளைகளாகும்படி அவருடைய ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறார் அல்லவா? அப்ப அது என்ன ஆண்டவர் இப்ப திடீர்னு இந்த வார்த்தை இப்படி சொல்றாரு போதுதான் நான் நினைச்சேன். அங்கே சொல்லப்படுகிறது 44வது சங்கீதத்துல 44வது சங்கீதம் 24, ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? சிறுமைப்பட்டோம், நெருக்கப்பட்டோம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஏன் ஆண்டவரை மறைத்து கொண்டீர்? ஒருவேளை உங்களால எங்களை காப்பாற்ற முடியாதா? உங்களால் எங்களை இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலிருந்து விடுவிக்க முடியாதா? ஒருவேளை அதனாலயா எங்கள் ஆத்மா பொழுது மட்டும் தாழ்ந்து இருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது? அந்த அளவிற்கு நாங்கள் உபவாசித்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஏன் ஆண்டவரே என்று உங்களிடத்தில் கேட்டபோது அங்கே சொல்லப்படுகிறது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உங்களுடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டவர்களும். இவன் பாருங்க, நான் இப்படி யோசிக்கிறேன், ஏன் ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில தன் முகத்தை மறைக்கிறார்களா? நெருக்கத்துல கர்த்தரை தேடுகிறோமா என்று பார்க்க. இங்க பாருங்க, நெருக்கம் வந்துச்சு, உபவாசித்து அவன் கர்த்தரை தேடுகிறான். இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? கஷ்டத்தின் சூழலில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தவிப்போடு இந்த செய்தியை காண்கிறீர்களா? பயப்படாதீர்கள். நீங்கள் உங்கள் ஜெபம் வீண் போவது இல்லை. ஆண்டவர் ஏன் தன்னை மறைக்கிறார் அப்படின்னா உங்களை விட்டு விலகுவதற்காக அல்ல. கர்த்தர் ஏன் தம்மை மறைக்கிறார்? நீங்கள் அவரை தேடுகிறீர்களா, இல்ல உறவுகளை, நண்பர்களை, பணக்காரர்களை, மற்றவர்களை தேடுகிறீர்களா என்று பார்க்க கர்த்தர் தம்மை மறைக்கிறார். 2வது, அவர் கிருபையை, அதை சொல்ற கிருபையினால் என்னை மீட்டு விடும். அப்ப என்னுடைய மேன்மையினால் அல்ல, என்னுடைய ஜெபத்தினாலும் அல்ல. எனக்கு அவளிங்க நான் ஜெபம் பண்ணதுனால அப்படிலாம் நம்ம பெருமை பாராட்ட முடியாது. அவர் கிருபை என் ஜெபத்தை கேட்கிறது. அவர் கிருபையினால இறங்கி வருகிறார். அந்த கிருபையின் நிமித்தமாய் அவர் நம்மை மீட்டு விடுகிறார். அதனால என்ன செய்யறான்னா, நெருக்கத்தின் மத்தியில தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களோ என்று காணும்படி அவர் தம்மை மறைக்கிறார், அவரையே தேடுகிறார். 2வதாக, தான் பெரிய மனுஷன் என்று தன்னை அவள் போடாதபடி தன்னை உபவாசித்து ஜெபித்து கிருபையை வாஞ்சிக்கிறான். மூன்றாவதாக அதில் நம்மில் மகிமைப்படுகிறார். ஏசாயா 49:2 இப்படி சொல்லப்படுகிறது, அவர் என் வாயை
பட்டய கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலிலால் என்னை மறைத்து என்னை துணக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பராத்துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இன்னைக்கு நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தெய்வம் இயேசு மகிமைப்பட விரும்புகிறார். அதிலிருந்து அவர் விடுவிக்கிற போது உயிரோடு இருக்கிற மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்கிற போது காண்கிற கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஓ, இவர்கள் வழிகிற தெய்வம் அல்லவா உண்மையான தெய்வம் என்று சொல்லி இயேசுவை தேடி ஓடி வருவார்கள். அதனாலதான் ஆண்டவர் அவரில் மகிமைப்படும்படியாக இந்த நெருக்கங்களை உங்களுக்கு அனுபவித்திருக்கிறார். இந்த நாள்ல உங்கள் வாழ்வில் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். மூன்றாவதாக கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயுல 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ல, நியாயத்தின் 24வது வசனத்துல, நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேருவதை பார்க்கிற சோதோம் நாட்டிற்கு நேருவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அந்த சமயத்துல இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் ஆண்டவரை முகத்தை மறைத்தார்? அவர் பெரிய கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் தம்மை வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா அவங்க கல்வியில பெரிய ஆளு, ஞானத்துல பெரிய ஆளு. இயேசு எப்படி உயிரோடு எந்திரிக்க முடியும்? இயேசு எல்லாம் உயிரோடு எந்திரிக்கல, வேற ஒரு ஆளுதான் அப்படி மரித்தது இயேசு அல்ல. இப்படி அவர்கள் ஞானத்தினால பேசுவார்கள். ஆனால் நீங்களும் நானுமோ அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லல. உலக அறிவை நாம் மேன்மைப்படுத்தாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழுவதால் பரலோகத்தில் சேருவதற்கு அவர் நமக்காக கல்விமான்களை அல்லது ஞானிகளை வெட்கப்படுத்தி பாலகருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் பரலோகம் சேர்க்க. நெருக்கத்தில் யாரை தேடுகிறோம் என்று காண தாவீது சிறுமையிலும் நெருக்கத்திலும் ஆண்டவரையே கூப்பிடுகிறான். அவர் கிருபையை வாஞ்சிக்கிறான். இரண்டாவதாக நம்மில் அவர் மகிமைப்படும்படியாக. மூன்றாவது பரலோகத்தில் சேருவதற்காக. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்கள், கஷ்டங்கள், சிறுமையில நீங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவரை தேடுகிறீர்களா என்று பார்க்க, கிருபையை வாஞ்சிக்கிறீர்களா என்று பார்க்க, நம்மில் அவர் மகிமைப்பட, பரலோகம் சேர்க்க. இப்ப இயேசு வந்தாலும் நாம் அவரோடு கூட பரலோகம் சேருவோம். அதற்காகத்தான் ஜெபம் செய்வோமா? நல்ல தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் என்னோடு எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். நெருக்கத்தின் மத்தியில, சிறுமையின் மத்தியில உமது முகத்தை நீர் ஏன் மறைத்தீர் என்று நாங்கள் வேதனையோடு இருந்த வேளையில் இந்த நாளில் எங்களுக்கு பதில் சொல்லி நாங்கள் தைரியப்படும்படியாய் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து கிரியை செய்வதற்கு போதுமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் உடைய கிருபையே சார்ந்து கொள்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் மகத்துவமான காரியங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கிருபை, தயவு, இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.